மனிதநேய மக்கள் கட்சியினுடைய 17ஆம் ஆண்டு தொடக்க விழாவை முன்னிட்டு தமிழ்நாடு முழுவதும் கொடியேற்றுதல் மற்றும் சமூக நல்லிணக்கத்தை வலியுறுத்தக்கூடிய விருந்துகள், முதியோர் ஆதரவற்றோர் இல்லங்களுக்கான உணவளித்தல், ஏழை எளிய மக்களுக்கான பயன்பாட்டு பொருட்களை வழங்குதல், அதேபோன்று மரக்கன்றுகள் நடுதல் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட பணிகளை தமிழ்நாடு முழுவதும் மனிதநேய மக்கள் கட்சி செய்து கொண்டு வருகிறது. அதனுடைய ஒரு பகுதியாக இன்றைய தினம் விழுப்புரத்தில் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய துவக்க விழாவை இன்றைக்கு கோலாகலமாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் நாடாளுமன்ற கூட்டுக்குழு அறிக்கை, வக்ஃபு வாரிய திருத்தச் சட்டத்திற்கான அந்த அறிக்கை நேற்று எதிர்க்கட்சிகளுடைய கடும் எதிர்ப்புக்கிடையே தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. வக்ஃபு வாரிய திருத்தச் சட்டம் என்பது முழுக்க முழுக்க ஒரு சட்டவிரோத சட்டம். இந்த நாட்டில் சிறுபான்மை இஸ்லாமிய சமூகம் அவருடைய வழிபாட்டு தலங்களை பாதுகாப்பதற்காக அதனுடைய முன்னோர்கள், செல்வந்தர்கள் வழங்கிய அந்த சொத்துக்களை அபகரிப்பதற்கான ஒரு சதித்திட்டமாகத்தான் இந்த வக்ஃபு வாரிய திருத்தச் சட்டத்தை நாங்கள் பார்க்கின்றோம். வக்ஃபு வாரியம் என்கின்ற அந்த அமைப்பை பல்லு பிடுங்கப்பட்ட அதிகாரமற்ற ஒரு அமைப்பாக, பல்லில்லாத அமைப்பால் பலனில்லை என்கின்ற அடிப்படையில் ஒரு பயனற்ற ஒரு அமைப்பாக அதை மாற்ற வேண்டும் என்பதற்காக இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. வக்ஃபு வாரிய திருத்த சட்டத்தின் மூலம் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு அதிகாரம் என்ற பெயரில் வக்ஃபு சொத்துக்கள் அரசு நிலங்களாக பல்வேறு வகை மாற்றங்கள் செய்யப்பட்டு அபகரிப்பதற்கான ஒரு சூழ்ச்சி இதன் பின்னணியில் இருக்கிற காரணத்தால் தான் இதனை கடுமையாக அனைவரும் எதிர்த்து வருகின்றோம். இந்த சட்டம் நிறைவேற்றப்படுமையானால் அது முஸ்லிம்களுடைய வழிபாட்டு உரிமையின் மீது நடத்தப்பட்ட ஒரு தாக்குதலாக இருக்கும். அவர்களுடைய சொத்துக்களை அபகரிக்கக்கூடிய ஒரு சதித்திட்டமாக இருக்கும் என்ற காரணத்தால் இந்த சட்டம் நிறைவேறினால் நாடு முழுக்க ஒரு மிகப்பெரிய போராட்ட நிலைகள் உண்டாகும். குடியுரிமை திருத்தச் சட்டம் என்ற பெயரில் சிறுபான்மை முஸ்லிம் சமூகத்தினுடைய சிறுபான்மையினுடைய அந்த குடியுரிமையை பறிக்கக்கூடிய அந்த சதித்திட்டத்துக்கு எதிராக நாடு முழுக்க எழுந்த கிளர்ச்சியான அந்த போராட்டங்களை போன்ற ஒரு போராட்டத்தை இன்றைக்கு நாடு எதிர்கொள்ள வேண்டிய ஒரு நிலைக்கு மத்தியில் ஆளக்கூடிய மோடி அரசு இந்த பிரச்சனையை தள்ளிக் கொண்டிருக்கிறது. இந்த சட்டம் நிறைவேற்றப்படக்கூடாது என்று மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்கின்றோம். தமிழ்நாட்டில் ஒரு சில பள்ளிக்கூடங்களில், அரசு பள்ளி மற்றும் தனியார் பள்ளிகளில் ஆசிரியர்கள் மற்றும் ஒரு சில தாளாளர்களே சிறு குழந்தைகள், பெண் குழந்தைகளிடத்தில் பாலியல் சீண்டல்களில் ஈடுபடக்கூடிய செய்திகள் பரவலாக வந்து கொண்டிருக்கிறது. இது முற்றாக ஒடுக்கப்பட வேண்டிய ஒரு செயல். மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் சொல்லியிருப்பதை நடைமுறைப்படுத்தும் விதமாக யாரெல்லாம் பாலியல் சீண்டல்களில் ஈடுபடுகிறார்களோ அந்த ஆசிரியர்கள் அந்த கல்வித்துறையிலிருந்து தூக்கி எறியப்பட வேண்டும். அனைத்து சான்றிதழ்களும் அவர்களுக்கு ரத்து செய்யப்பட வேண்டும். பள்ளி சான்றிதழ் உள்ளிட்ட அனைத்து சான்றிதழ்களும் அவர்கள் ரத்து செய்யப்பட்டு கல்வித்துறையிலிருந்து அவர்கள் தூக்கி எறியப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பில் வைக்கின்றோம். வேற எதனா கேள்வி? உயர் அதிகாரிகளே பாலியல் குற்றச்சாட்டு சம்பந்தப்பட்டிருக்காங்க.
இந்த மாதிரி ஒரு ஐஎஃப்இ முதல் முறையாக இருக்கிற மாதிரி ஏற்கனவே ஒரு முறை நடந்திருக்கு. அது ரிட்டைர்மெண்ட் பிரச்சனைக்கு அப்புறம் கேஸில் வந்து கன்வெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி இதுக்கு வந்து அரசு என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கணும்னு நினைக்கிறீங்க? நிச்சயமாக அரசு துறையில், கல்வித்துறையில் பணியாற்றக்கூடிய அதிகாரிகள் என்பவர்கள் மக்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். அப்படி இல்லாத அதிகாரிகள், அவர்கள் எந்த துறையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் மீது பாரபட்சமற்ற கடும் நடவடிக்கைகளை அவர்கள் மீது எடுக்க வேண்டும். கடந்த காலங்களில் காவல்துறையினுடைய உயர் அதிகாரிகள் கூட இது போன்ற பாலியல் புகார்களுக்கு ஆளாகி பதவி இழந்ததை நாம் பார்த்தோம். அது போன்ற நபர்கள் பதவி இழப்பு மட்டுமல்ல, கடுமையான சிறை தண்டனைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பில் முன்வைக்கின்றோம். டெல்லியில நடந்து முடிஞ்ச தேர்தலில் வந்து சிறுபான்மையர் வாக்கால் தான் பாஜக ஜெயிச்சிருக்குன்னு அவங்க சொல்றாங்க. ஆனா வருகின்ற 26 தமிழ்நாட்டில் தேர்தல் நடக்க போகுது. அப்ப சிறுபான்மையினுடைய ஆதரவு எப்படி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? அவங்க மனநிலை மாறி இருக்கா? மகாராஷ்டிராவில் நடந்த தேர்தலானாலும் சரி, டெல்லியில் நடந்த தேர்தலானாலும் சரி, இந்த தேர்தல்களில் பல்வேறு சந்தேகங்களை எழுப்பக்கூடிய வகையிலும் தேர்தல் கமிஷன் மீதான நம்பகத்தன்மையற்ற ஒரு நிலையும் வெளிப்படுவதை பார்க்க முடிகிறது. விரைவில் பீகார் தேர்தல் நடைபெறக்கூடிய நிலையில் அங்கேயும் இதே போன்ற ஒரு நிலையை உருவாக்குவதற்கான வேலைகளில் தேர்தல் ஆணையத்தினுடைய ஒத்துழைப்புடனே இது நடைபெறுமோ என்கின்ற ஒரு அச்ச உணர்வு இன்றைக்கு மக்கள் மத்தியில் இருக்கிறது. இந்திய தேர்தல் ஆணையம் என்பது ஒரு நடுநிலையான ஒரு ஜனநாயக அமைப்பு, தன்னாட்சி பெற்ற அமைப்பு என்பதை, கட்சி மாட்சியங்களுக்கு அப்பாற்பட்டு செயல்படக்கூடிய அமைப்பு என்பதை தேர்தல் ஆணையம் நிரூபிக்க வேண்டும். அப்படி நிரூபிக்காத பட்சத்தில் அந்த ஆணைய நிர்வாகிகள் மீது உச்சநீதிமன்றம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அப்படி எடுத்தால்தான் நீதிமன்றங்கள் மீதான ஒரு அச்சம் இந்த தேர்தல் ஆணையத்திற்கு வரும். தேர்தல் ஆணையம்தான் இன்றைக்கு மக்களுடைய ஜனநாயக உரிமையை பாதுகாக்கக்கூடிய ஒரு குற்றபட்ச அதிகாரம் பொருந்திய ஒரு அமைப்பாக இருக்கிறது. அந்த அமைப்பின் மீதான சந்தேகத்தின் நிழல் என்பது அபாயகரமானது. விஜய் இப்போதைய நிலையில அவருடைய செயல்பாடுகளை முழுமையாக நம்மால் விமர்சனம் செய்ய முடியவில்லை. அவர் முழுமையாக மக்களிடத்தில் இன்னும் வெளிப்படாமலே இருந்து கொண்டிருக்கின்றார். அவரை பற்றிய செய்திகள் எல்லாமே ஒரு யூகமாகவே இன்றைக்கு பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. அவர் மிக குறிப்பாக உங்களை போன்ற பத்திரிகையாளர்களை முதலில் அவர் சந்திக்க வேண்டும். பத்திரிகையாளர்களை சந்தித்து அவருடைய கொள்கை கோட்பாடுகளை, செயல்பாடுகளை முதலில் எடுத்து வைத்தால்தான் அவர் யார், அவர் தன்னிச்சையாக இயங்குகிறாரா அல்லது இயக்கி வைக்கப்படுகிறாரா என்பதையெல்லாம் இந்த நாட்டு மக்கள் புரிந்து கொள்வதற்கு அது ஏதுவாக அமையும். பிரிவு பாதுகாப்பை பொறுத்த வரைக்கும் ஒருவருக்கு பாதுகாப்பு அவசியம்தான். ஒன்றிய அரசு இன்றைக்கு பாதுகாப்பு உடனடியாக வழங்கியிருப்பதிலிருந்து ஒரு சில சந்தேக நிழல்கள் இதில் படர்வதை யாராலும் தவிர்க்க முடியாது. அது குறித்து விஜயினுடைய அரசியல் நடவடிக்கைகள் தான் பதில் சொல்ல வேண்டும். உச்சநீதிமன்றத்தினுடைய ஒரு சில செயல்பாடுகளும், தேர்தல் ஆணையத்தினுடைய ஒரு பக்க செயல்பாடுகளும் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பல்வேறு பிரச்சனைகளுக்கு அடித்தளமாக அமைந்திருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆளுங்கட்சி என்று சொன்னால், அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் எதிர்க்கட்சி என்கின்ற அந்த நிலையை தகர்த்து அந்த இடத்தில் பாஜகவை கொண்டு வருவதற்கான பல்வேறு முயற்சிகள் சில வருடங்களாக ரொம்ப வேகமாக எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதனுடைய ஒரு பகுதியாக கூட இது இருக்குமோ என்கின்ற ஒரு சந்தேகமும் இன்றைக்கு எழும்பியிருக்கிறது.
அதை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். சார், திருப்பரங்குன்றத்தில் வந்து 18ஆம் தேதி வந்து முஸ்லீம் ஆர்ப்பாட்டம் பண்ண போது சொல்லியிருக்காங்க சார். ஆனால் லோக்கல் ஜமாத்தில் வந்து நாங்கள் அதை மாதிரி அறிவிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ரெண்டு தரப்பான கருத்துக்கள் வெளியில் வருது. இதை நீங்கள் எந்த விதத்தில் பார்க்குறீங்க சார்? மதுரை திருப்பரங்குன்றம் பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் அங்கே அந்த இடத்திற்கு நேரடியாகவே ஆய்வுக்கு சென்றவன் நான். அதில் பொறுத்த வரைக்கும் ஒன்றே ஒன்றுதான், பல நூற்றாண்டுகளாக நடைமுறையில் இருந்து வரக்கூடிய வழிபாட்டு உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும். அவருடைய எந்த வழிபாட்டு உரிமையும், அதாவது வந்து அது முஸ்லீம்களுடைய வழிபாட்டு உரிமையாக இருந்தாலும் சரி, இந்து பெருமக்களுடைய வழிபாட்டு உரிமையாக இருந்தாலும் சரி, சமண மதத்தினுடைய வழிபாட்டு உரிமையாக இருந்தாலும் சரி, அவருடைய வழிபாட்டு உரிமைகள் இத்தனை ஆண்டுகள் எப்படி நடந்து கொண்டிருந்ததோ அதே நிலையில் நீடிக்க வேண்டும். அதில் எந்த மாற்றத்துக்கும் யாரும் வழிவகை செய்யக்கூடாது. தமிழ்நாடு அரசு இதை இன்றைக்கு செவிமடுத்து அதன் மீது சரியான ஒரு நடவடிக்கையை எடுப்பதுதான் இதற்கு ஒரு தீர்வாக அமையும். மற்றபடி இன்றைக்கு ஒரு சில ஜமாத்துகள் அறிவித்திருக்கிறார்கள் என்றெல்லாம் சொல்வது ஒரு பச்சை பொய்யை. இன்றைக்கு வெறுப்பு அரசியலுக்காக அதை அங்கே பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்களே தவிர எந்த முஸ்லீம் ஜமாத்தும் அங்கே உணவு பரிமாறுவதற்கான எந்த அறிவிப்பையும் இப்போதைய நிலையில் யாரும் அறிவிக்கவில்லை. அரசனுடைய முடிவுக்காக வேண்டி அனைவரும் காத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் இதில் உண்மையை தவிர, இதில் வெறுப்பு அரசியலை புகுத்துவதற்காக ஒரு சில சக்திகள் இதை திட்டமிட்டு பரப்புகிறார்கள்.